அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். எம். சுபாஷ் பாபு. மதம் இது தீண்டாமை ஒழிப்பு நாடு. சாதி சண்டைகள் வெறிகள் வேண்டாம். இது மத நல்லிணக்க நாடு. மதவெறி சண்டை வேண்டாம். இது சமூக நீதி நாடு. நலிவுற்றோர் நலம் கேட்கும் நாடு. என் தாய் நாடே பாரதமே, உன்னை அன்பு உதயத்தோடு வணங்குகிறேன். வாழ்வின் நெறிமுறைகள் வகுத்தது மதங்கள்தான். மனிதனை நல்வழிப்படுத்த உருவானது மதங்கள்தான். அவரவர் மதத்தை அவரவர் துதித்தல் அவரவர் வழிமுறைதான். இதில் ஒருவருக்கொருவர் முரண்பாடுதான் கொண்டு வாழுதல் தேவையில்லை. தரிகட்ட சிந்தனை தடுமாறி போகாமல் நல்வழிப்படுத்துவது மதம்தான். புண்பட்ட மனதை பண்படுத்தி வைத்து அமைதி தருவது மதம்தான். பிற மதங்களை மதித்து நல்லிணக்கம் செய்தல் அம்மதத்திற்கு பெருமை தருவதுதான். எம்மதத்தின் மரபும் பழுதுபடாமல் பார்க்க வேண்டும் நாம் அனைவரும் தான். ஆண்டாண்டு காலம் வரலாறு சொன்ன மதங்கள் தத்துவங்கள் உண்டு. இதில் வாதம் செய்து வீண் வாதம் வளர்த்து வீண் கசப்புகள் செய்திடல் வேண்டாம். தொன்று தொட்டு இருந்த மரபுகள் மதத்திற்கு பெருமை சேர்க்கட்டும். மரபுகள் புனிதம் நெறிமுறை காத்து ஆன்மீகம் என்றென்றும் வாழட்டும். மதங்களின் ஒற்றுமை பாடுதல் ஒன்றே நல்லிணக்க வழிமுறை ஆகும். மதங்களின் மரபுகள் போற்றுதல் ஒன்றே மதத்திற்கு பெருமை ஆகும். வேதங்கள் மார்க்கங்கள் கோட்பாடுகள் எல்லாம் மதங்களின் நியதிகள் ஆகும். அவரவர் விதிமுறை அவரவர் வழிமுறை, இதில் எல்லை மீறுதல் வேண்டாம். அவரவர் மதம்தான் அவரவருக்கு, இதில் உரிமை மீறல் வேண்டாம். பிறர் மதம் நோக புண்படாமலே உரிமை காக்க வேண்டும். எதிலும் அளவு அடுத்தவர் உரிமை பறித்திட எண்ணுதல் நியாயமில்லை. ஒருவருக்கொருவர் முரண்பாடுகள் கொண்டு வன்முறை தூண்டுதல் நியாயமில்லை. அவரவர் மதத்தில் ஆய்வுகள் உண்டு அன்றும் இன்றும் என்றும். மூட நம்பிக்கை பகுத்தறிவு என்று திறன் ஆய்வும் கூட உண்டு. அவரவர் மதம்தான் அவரவருக்கு என்ற நியதிகளும் உண்டு. இதில் எல்லை உரிமை மதங்கள் ஒப்பீடு பயனுள்ளதாக அமையட்டும். என்றும் எப்பொழுதும் மரபு வழிகள் சாஸ்திரங்கள் போற்ற வேண்டும்தான். சமூக வழிகள் கலாச்சாரம் காக்க வேண்டும்தான். சாதி விதிகள் சாஸ்திரங்கள் மதிக்க வேண்டும்தான். மத நெறிகள் வழிமுறைகள் போற்ற வேண்டும்தான். புதுமை வழி புரட்சி வழி புகுத்த வேண்டாம் என்றும், புகுத்தினாலும் பிறர் மதத்தில் நுழைய வேண்டாம் என்றும், சிப்பி என்றும் முத்து என்றும் வாதம் வேண்டாம் என்றும். இதில் ஆத்திகம் நாத்திகம் செய்யும் ஆய்வுகள் நாகரிகமாய் அமையட்டும். ஒரு சமூகத்தின் மகிமையை என்றும் எவரும் பால்படுத்தவே வேண்டாம். ஒரு மதத்தின் கோட்பாட்டை எங்கும் எவரும் உதாசீனம் செய்ய வேண்டாம். ஒரு சாதி நெறிகளை எதிலும் எவரும் நிந்தித்தல் என்றும் வேண்டாம். ஒரு குலத்தின் அச்சாரத்தை எவரும் எங்கும் வாதித்தல் என்றும் வேண்டாமே. காதல் என்பது மனதில் தோன்றி நம்பிக்கை வைப்பது ஆகும். பாசம் என்பது அன்பை விதைத்து அறுவடை செய்வது ஆகும். மதம் என்பது காலம் காலமாய் கல்லடி சொல்லடி படுவது. இது சரியென்றும் தவறென்றும் கூறி வந்தாலும் இது கற்பக விருட்சம் ஆகும். இந்த கற்பக விருட்சம் பழுதுபடாமல் காத்திடல் நமது கடமை. இந்த அட்சய பாத்திரம் பெருமை பெற்றிட போற்றுதல் நமது கடமை. இது போற்றினாலும் தூற்றினாலும் தன் கடமையை செய்யும் வடிவம். மனதில் நம்பிக்கை அமைதி தந்து தூய்மை தருவது ஆகும். இந்த கல்லடி சொல்லடி பட்ட மதம்தான் மனதினில் மாற்றம் தருவது. மனம் சோர்ந்தவர் எல்லாம் வடிகால் பாதை தேடிட நெருங்கி வருவது. இது மூட நம்பிக்கை பகுத்தறிவு என்பது அவரவர் உரிமை தனியுரிமை. இந்த உரிமை என்றும் எங்கும் எதிலும் எல்லை மீறாமல் இருக்கட்டும். கீதையின் நாயகன் கண்ணன் கண்ட வேதம்தான் பகவத்கீதையாகும். பரம்பொருள் கர்த்தர் இயேசுபிரான் தந்த வேதம்தான் பைபிள் என்பது ஆகும். நபிகள் நாயகம் முகமது நபிகள் தந்த வேதம்தான் திருக்குர்ஆன் ஆகும். மதங்கள் அனைத்தும் அன்பை மதித்து மனதை ஒழுங்குபடுத்தும் மார்க்கங்கள் ஆகும். பாங்கான மதங்களின் பெருமை சொன்னால் எல்லை ஏதும் போதாது. மனிதநேயம் பெருமை மாண்புகள் போற்ற வார்த்தைகள் போதாது. மனிதனை மனிதனாய் வாழ வைப்பது மதங்கள் பெருமையாகும். இதில் முரண்பாடுகள் மனிதன் கொண்டு வாழுதல் தேவை இல்லை. புரிந்தது போல்தான் இருக்கிறது, இருந்தாலும் ஏனோ புரியவில்லை. இருந்தாலும் ஒன்று என் மனதில் இங்கு தெளிவாய் நன்றாய் புரிகிறது.
நம்மை நாமே புரிந்து கொள்ள ஏன்தான் மனமோ மறுக்கின்றோம். யார் மேல் தவறென்று சுட்டிக்காட்ட எனக்கு எண்ணமில்லை. வந்த தவறு வந்த வழிதான் ஏனோ தெரியவில்லை. தவறை தவறென்று சொல்ல மட்டும் எனக்கு தெரிகிறது. யார் மீது தவறென்று யாருக்கு தெரியும் ஒன்றும் புரியவில்லை. தவறின் வழி மூலம் ஆராய்ச்சி செய்ய எனக்கு எண்ணமில்லை. தவறே தன் வழியில் திருப்பி ஓடிவிடும் என்பதை நான் அறிவேன். இருந்தாலும் தவறு தந்த விளைவுகள் அளவிட முடியாது. நம் மனது சல்லடைகள் செல்லரித்து போனது என்பேன். எது தவறென்று இலக்கணங்கள் யார் அறிவார்? அறிந்தாலும் ஒப்புக்கொள்ள யார்தான் முன்வருவார்? வந்தாலும் சார்ந்த மதம் பழுதுபடும் என்று எண்ணி அவரவர் கொண்ட நியாயங்கள் சார்ந்த மதம் காக்க முயல்கின்றார். தவறு தவறு என்று காணுகின்றோம் அபாயங்கள். இதில் தனிநபரின் தவறென்றாலும் மதங்கள் சிறுமை கொள்ளும். தந்துவிடும் சோகங்கள், காட்டிவிடும் சேதங்கள். ஒரு முகத்தை பார்ப்பதற்கு மறுமுகம்தான் விரும்பவில்லை. எந்த விதி வழியோ எந்த மதிவழியோ என்பதை யார் அறிவார்? இந்த ஊழ்வினையின் வழி மூலம் யார்தான் கண்டறிவார்? கண்டவர்கள் தெரிந்தவர்கள் யார்தான் முன்வந்து வெளியிடுவார்? வெளியிட்டாலும் உண்மை நிலை யார்தான் ஒப்புக்கொள்வார்? தனிநபரின் தவறெல்லாம் திசை திருப்ப முயல்கின்றார். ஒரு மதத்தின் தவறென்று சுட்டிக்காட்ட முயல்கின்றார். இதில் வருகின்ற பழிபாவம் சுமப்பதற்கு ஆள் இல்லை. இதில் மதங்கள் படுகின்ற பாட்டினைத்தான் அன்புதயம் சொல்ல வார்த்தைகள் இல்லை. என்ன தவறென்றாலும் எவர் மீது தவறென்றாலும் தவறு செய்தவரை தண்டிக்க அந்த மதம் சார்ந்தவர்கள் இடம் கொடுத்தால் அந்த மதமே வாழும். அந்த மதமே பழுதுபடாது. மதத்தின் போர்வையில் எவரும் தப்பிக்க முயன்றாலே அவர் மதத்தினை பாழ்படுத்த அவரவரே வழியாவார். என் மதமே பழுதுபட நானே வழி என்றாலே என் மதமே மனமறியி எனைத்தானே வெளிநோக்கும். தன் மகனே தன் தாய் பெருமை குலைப்பதற்கு வழி செய்தால் தாய் மதம்தான் என்ன செய்யும்? தலை குனிகிறது பாருங்கள். இங்கு பின்னி பிணைந்து விட்ட நல்லுறவு மேம்பாடு சிதைந்து பாழாக நம்மனம்தான் இடம் தரலாமா? என் மதம் எனக்கு சரி, உன் மதம் உனக்கு சரி என்று அவரவர் மனம் சிந்தித்தால் மதங்களுக்கு மாட்சிமைதான். இன்று எது சரி என்று கூற எதற்கும் ஒரு எல்லை உண்டு. இன்று அன்புதயம் நோக்கமெல்லாம் எந்த மதமும் பழுதுபடக்கூடாதென்று. மாற்றங்கள், சீர்திருத்தம், சமூக புரட்சி எல்லாமே புதியதொரு சமுதாயம் அமைவதற்கு அவசியம்தான். மதங்களுக்குள் ஆராய்ச்சி எந்த மதத்தை புண்ணாக்க தேவையில்லை நான் என்பேன். அனைத்து மதங்களுமே இங்கு வாழட்டும். உருவான மதங்களிலே கோட்பாடு ஆராய்ச்சி. வாதங்கள் வேண்டாமே மதங்களில் ஆராய்ச்சி. மதங்களின் புனிதங்கள் மீறாமல் காக்க வேண்டும். மரபுகளின் கலாச்சாரம் நாம் என்றென்றும் போற்ற வேண்டும். சமூக தீர்வுகளில் புதிய வழி இணக்கம்தான். சமுதாய தீர்வுகளில் புதுமை வழி இணக்கம்தான். சாதி மத தீர்வுகளில் எவர் தலையீடும் தேவையில்லை. அவரவர் விதிமுறையை அவரவரே எழுத வேண்டும். எம்மதமும் நெறிமுறையும் ஊனப்பட விட வேண்டாம். எம்மதமும் விதிமுறையும் காயப்பட விட வேண்டாம். பாரம்பரியம் கலாச்சாரம் பால்படுத்த விட வேண்டாம். புதுமை புரட்சி என்று மதம் புண்ணாக விட வேண்டாம். தீர்வை தேடி எங்கும் எவரும் அலைய வேண்டாம். அலைந்தாலும் தீர்வு தர எவரும் வரவே மாட்டார். இறைவன் கூட தீர்வு தர வரவே மாட்டார். நம்மை நாமே புரிந்து கொள்வோம். மனதில் அன்பு உதயமாகி நல்லிணக்கம் செய்து வாழ்வோம். மதமென்று வரும்போது அவை தனித்தன்மை பெற்றதுதான். மற்றவருக்கு இமையளவும் பங்கம் வர எவர் மனதும் துணிய மாட்டார். இதற்கென்று ஒரு நியதி இதுவே தானென்று அறுதியிட்டு மதமென்று முன்னோர்கள் வரையறுத்தார். மரபு வழி கலாச்சாரம், பாங்கான தத்துவங்கள் மனதை பண்படுத்த வந்த சீதனம்தான் மதம் என்பார். இன்று இதற்கு எல்லைக்கூடு வரையறுக்க போராட்டம். மதங்களை மதமாக்கி நம்மை நாமே நோகடித்தோம். தனிநபரின் வெளிப்பாடு ஒருவரது அரசியலுக்கு சரியாகும். மத வழியில் குறுக்கீடு கலவரம்தான் வழிவகுக்கும். என் மதம் உன் மதம் என்று வரும் பந்தமெல்லாம் மதமானால் மதங்கள்தான் என்ன செய்யும்? நம் பாதை மாறிவிடும், சீரழிவு வந்துவிடும். எல்லாமே தலைகீழாய் நம் ஒற்றுமையை துண்டாடும். உண்மை பேசாது விழிபிதுங்கி ஏங்கி நிற்கும். தொன்று தொட்டி இருந்த மரபு எல்லாமே பாழாகும். மதமும் அரசியலும் வேறுபட்டு நிற்க வேண்டும். இரண்டும் கலந்துவிட்டால் புரியாத புதிராகும். புரியாத புதிரென்று விட்டு விட்டு ஆவதென்ன? புதிரை விடுவிக்க நமக்கு நாம் தான் வரவேண்டும். அந்த மதம் இந்த மதம் எந்த மதம் என்று இங்கு கருதவில்லை. அந்த சாதி இந்த சாதி எந்த சாதி என்று இங்கு எண்ணவில்லை. எப்படியோ புகுந்துவிடும் வன்முறைதான் புரியவில்லை. எப்படியோ எங்கிருந்து எந்த வழி வருமென்று தெரியவில்லை.
தனக்குத்தான் பாதிப்பென்று இருவருமே நினைக்கின்றார். மனம் திறக்க முயன்றாலும் இயலாமல் இருக்கின்றார். புரியாத புதிராக விடுகதையை வைக்கின்றார். மனம் திறக்க முயல்வோரை வாய்மூடி மௌனியாக்கச் செய்கின்றார். வெற்றி தோல்வி என்று இருவருமே பார்க்கின்றார். வெற்றி தோல்வி கணக்கிட்டு பாதையினை வகுக்கின்றார். ஒருவர் வெற்றி என்றாலும் நிம்மதி இங்கில்லை, ஒருவர் தோல்வி என்றாலும் அமைதி இங்கில்லை. அரசியல் கட்சி தலைவர்களின் பாரம்பரிய வரலாறு என்று கட்சிகளின் பெருமை சேர்க்கும் நேர்மையிலே குறைவில்லை. சமுதாய தலைவர்களின் பாரம்பரிய வரலாறு என்று சமூக நீதி பெருமை சேர்க்கும் தீர்வுகளில் ஒன்றும் குறைவில்லை. சாதி மத தலைவர்களின் பாரம்பரிய வரலாறு எண்ணுகிறார் தம் சாதி பழுதுபடக்கூடாதென்று. இவர்கள் எண்ணுவதில் தவறில்லை, காப்பதிலே தவறில்லை. இவர்களையே மீறி வரும் வன்முறையின் மூலம் எங்கே? அவரும் விரும்பவில்லை, இவரும் விரும்பவில்லை, எவரும் விரும்பவில்லை. இவர்களையே மீறி வரும் சீரழிவின் மூலம் எங்கே? யார்தான் கண்டறிவார்? யாருக்கும் தெரியவில்லை. வன்முறையின் கலவரங்கள் பின்னணிதான் புரியவில்லை. யார் மேல் தவறென்று இருவருமே கேட்கிறார்கள். தவறுகள் யார் மீது என்று சொல்ல அந்த இறைவனே துணிய மாட்டார். ஒரு தரம் இவர் தவறு, மறுதரம் அவர் தவறு என்றுதான் ஆராய்ச்சியின் விளைவுகள் கசப்புகளாய் தொடர்கிறது. இதற்கு தீர்வு சொல்ல யாருமே துணிய மாட்டார். தீர்வு சொன்னாலும் அதை யார்தான் ஏற்றுக்கொள்வார்? பின்னணியில் இழிவு செய்து பழியாக்கி பேசுவார்கள். பின் இதற்கு என்ன முடிவு என்று எப்படித்தான் உருவாகும்? என்னதான் செய்வது என்று, ஏது முடிவு என்று அரசியலும் சமூகமும் விழிபதுங்கி நிற்கையிலே ஒரு முடிவுதான் வரவேண்டும். அது தானாக வரவேண்டும். மனவிரிசல்கள் இல்லாத மனமாற்றம் வரவேண்டும். அமைதியை வேண்டி வேண்டி அனைவருமே கேட்கின்றார். அமைதியை வேண்டாதார் யார் என்று தெரியவில்லை. நடக்கின்ற செயல்களெல்லாம் கண்முன்னே பார்த்தாலே எங்கோ எங்கிருந்தோ ஏதோ வருகிறது. அது என்ன, ஏது, யார் என்பது மட்டும் தெரியவில்லை. வருகின்ற கலகங்கள், புரிகின்ற கலவரங்கள் தொட்டுவிடும் மனதை கூட விட்டுவிடச் செய்துவிடும். இதில் நமக்கே பாதிப்பு என்பதுதான் ஆதங்கம். இருவருக்கும் இருக்கிறது. விரோதங்கள் தொடர்கிறது. யாரால் வருகிறது யாருக்கும் தெரியவில்லை. ஏன் தான் வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்று ஒன்றுமே புரியவில்லை. அவரும் விரும்பவில்லை, எவரும் விரும்பவில்லை. அவரையும் மீறி வரும் சீரழிவின் மூலம் எங்கே? இதில் வாதம் செய்து முடிவு காண இயலவில்லை. விவாதம் செய்து தீர்வு காண முடியவில்லை. முழுக்க முழுக்க உணர்வுமயமாய் இருக்கிறார்கள். உணர்வுமயமான மனது கொள்கிறார்கள். ஐயோ குய்யோ என்று அலறுகின்ற மனித உயிர் அலறினாலும் நரபலிதான் வன்முறையின் கோரப்பசி. மிச்சம் மீதி இருக்கின்ற உயிர்கள் குடும்பமாகி கண்டுவிட்ட இழப்பை கண்ட கண்கள் பாவம் தீருமா? ஈடுகட்டும் சோகமில்லை, கண்ணீரை சிந்தும் பேதை. நல்லதுதான் நடக்க வேண்டும், கலிகாலம் இடம் தருமா? வன்முறைகள் நடந்த பின்னால் வருகின்ற கொடுமை எண்ணி வன்முறையே வாடிவிடும். விடிவுதான் வேண்டிவிடும். விடிவுதான் வேண்டிவிடும். இது கலிகாலம் என்றாலும் செங்குருதியாய் வேள்வியாகம் நடத்திடத்தான் விரும்புவாரா? அலும் கூக்குரலில் குரோதங்கள் ஓடிவிடும். கண்ணீரில் சொந்தம் தேட விரும்பாதார் யாருண்டு? அப்பாவி மக்களைத்தான் பீதிக்கு உள்ளாக்கி சர்வநாசம் செய்துவிடும் அழிவு வேலை தேவைதானா? வேண்டாம் வன்முறைகள், தீப்பிழம்பை தடித்திடுங்கள். பின் கசப்புகள், விரோதங்கள், குரோதங்கள் கொள்ள வேண்டாமே. யாரால் இந்த தவறு வந்ததென்று ஆராய்ச்சி ஒருவரை ஒருவர் கைகாட்டும் காட்சி இங்கு காணுகின்றோம். எவராலே வந்ததென்று கண்டவர்கள் சொல்லவில்லை. கண்டவர்கள் சொன்னாலும் இருவருமே கேட்பதில்லை. அடியாட்கள் கூலிப்படை காரணங்கள் என்கிறார்கள். தீவிரவாதிகள் திட்டமென்று காரணமாய் சொல்கிறார்கள். ஊடுருவல் சக்தி என்று காரணங்கள் சொல்கிறார்கள். எதுதான் காரணமோ, எவருக்கு மையப்புள்ளி எதுவென்று மட்டும் புரியவில்லை. யார்தான் காரணமோ, எப்படி இருந்தாலும் தவறு தவறுதான். இவர்கள் பாதைகள் தவறுதான். மனிதநேயத்தை மறந்துவிட்டு மனதை உறவாக்கச் செய்துவிடும் குரோதங்கள் சொந்தங்கள் தந்திடுமா? உம்மை மனிதர் என்று உம்மனதை தோண்டிவிட அன்புதயம் வந்தது. வார்த்தைகளை தொடுக்க வந்து சிந்தனையை கிளற வந்தது. யாருக்கு லாபமென்று நீங்கள் செய்துவிடும் காரியங்கள் யாருக்கும் லாபமில்லை. வன்முறைதான் லாபம் பெறும். என்ன தத்துவங்கள்! இவர்கள் குருதியெல்லாம் துடிக்கிறதா? ஏதோ ஒரு சக்தி உம்மை காந்தமாக இழுக்கிறதா? என்ன பிடிப்பு அது? கொள்கை வெறி, புதுப்பாதை. என்ன வெறி இது? கோட்பாடு தத்துவத்தில் ஒன்று மட்டும் புரிகிறது. வெறித்தனம்தான் தெரிகிறது. கொள்கை கொள்கை என்று கோட்பாட்டில் ஒரு உறுதி இருந்தாலும் இந்த வெறித்தனம்தான் ஆகாது. சமுதாயம் நாடெல்லாம் சீரழிவு பாதை தூண்டும்.
கொள்கை உயர்ந்ததென்று நீங்கள் நினைத்தாலும் அது தரும் சீரழிவால் கொள்கை சிறுமைப்படும். இறுதி லட்சியம்தான் கொள்கை என்று சொல்கிறீர்கள். நடைமுறையின் சீரழிவு ஏன் இன்னும் தெரியவில்லை? லட்சியமே இறுதி மூச்சு என்கிறீர்கள். செல்லும் பாதை அழிவு பாதை, சிறிதேனும் விவேகமில்லை. தேடும் வழி பாதையிலே லட்சியம் இருந்திடலாம். இதன் பின்னணியில் வன்முறைகள் கொடிகட்டி பறக்கிறது. கொள்கை கொள்கை என்று ஏன் வெறிபிடித்து அலைகிறீர்கள்? அமைதியை சீர்குலைக்கும் கொள்கை அது என்ன கொள்கை? உம்மை எப்படி பெயரிட்டு அழைப்பதென்று தெரியவில்லை. பல பெயர்கள் உமக்கு சூட்டி பூதமாக பார்க்கிறார்கள். பாதை சரியில்லை. சட்டம் ஒழுங்கு பால்படுத்தும் அழிவு பாதை நான் என்பேன். நாட்டையே பால்படுத்தும் குறுக்கு வழி பாதை பாதை என்று அன்புதயம் சொல்லும். குரோதங்கள் கொண்ட மனமாய் ஊசலாடி திரிகின்றார். தன்னையே தான் இழந்த தனிவழிகள் செல்கின்றார். எதிலும் வேகம் கொள்வார், எதிலுமே நிதானமில்லை என்று நான் சொல்வதற்கு இங்கு காணுகின்ற அழிவே சாட்சி. இவர்கள் கோட்பாட்டில் பழுதில்லை என்று இவர் சொன்னாலும் இந்த கொடூரங்கள் காணும்போது கோட்பாடு பழுதுதானே. இவர்கள் கோட்பாட்டில் நுட்பமான தாத்பரியம் இருந்தாலும் கோட்பாடு அடைவதற்கு செல்லும் பாதை சரியில்லை. சீரழிவு நாசவேலை பலனென்றால் கொள்கை பயனில்லை, வீண்தானே. சரியான வழிமுறைதான் என்று இவர்கள் நினைத்திடுவார். சீரழிவு வந்தாலும் இவர்கள் சின்னாபின்னம் ஆக மாட்டார். அழிந்தவர் போல் தோன்றினாலும் அழிய மாட்டார். புதியவராய் புதியவர்கள் தோன்றிடுவார். என்ன புதுமை இது? வற்றாத ஜீவநதியா நீங்கள்? புதுமை பூக்களே, நீங்கள் புரட்சி பூக்கள் ஆகாதீர். கொள்கை துடிப்புகளே, கொள்கை வெறி ஆகிவிட்டீர். யதார்த்தத்தை பார்ப்பதற்கு மறிக்கின்ற நிலையானீர். சுற்றத்தாரும் தெரிவதில்லை, உற்றாரும் தெரிவதில்லை. கொள்கை வெறி குறிக்கோளாய் கொண்டுவிட்ட பாதை கொண்டீர். சொன்னாலும் புரிவதில்லை, புரிந்தாலும் ஏற்பதில்லை. இது என்ன வைராக்கியம் இவர்கள் ஏற்றுக்கொண்ட பாதையிலே? நல்லதையும் கெட்டதையும் பகுத்து பார்ப்பதில்லை. லட்சியமே வெறி என்று தமை மறந்து செயல்படுவார். கொள்கையை வசப்படுத்த தன்னையே இழக்க வேண்டாம். தன்னையே சிறைப்படுத்தி தனிமைப்படுத்தி கொள்ளாதீர். அழுதவரின் கூக்குரலில் அழுத்தமான உறவு என்கிறீர்கள். நலிவுற்றோர் நலம் பெறவே விசாலமான மனது என்கிறீர்கள். உங்கள் தாத்பரியம் கோட்பாடு நுட்பமான வழிமுறைதான். இருந்தாலும் வன்முறைதான் கொண்ட முடிவு ஏற்கிறீரா? கொள்கை கோட்பாடு புதுப்பாதை என்கிறீர்கள். சிந்தனைகள் நெறிமுறைகள் புதிய வழி என்கிறீர்கள். நோக்கங்கள் குறிக்கோள்கள் லட்சியங்கள் என்கிறீர்கள். கொள்கை வெறியர்கள் என நினைக்கும்படி செய்கிறீர்கள். தொட்டுவிடும் தூரமில்லை என்றாலும் விடமாட்டீரா? முடியாதது என்று இல்லை, நினைத்தால் முடியும் என்கிறீர். கொள்கை லட்சியத்தில் கொள்கை உறுதிதான். இருந்தாலும் இதை அடைந்துவிட அன்பை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? பிறர் கண்ணீரை துடைப்பதுதான் லட்சியம் என்கிறீர்கள். பின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைய ஏன் வழி செய்கிறீர்கள்? பகுத்து பார்க்கும் சக்தியை தான் இழக்கச் செய்திடாதீர். மூளையை சலவை செய்து மழுங்கடிக்கச் செய்யாதீர். பகுத்துவிடும் மூளையைத்தான் அடிமையாக்கி கொள்ளாதீர். தானாக இயங்க வைக்கும் கருவியாக ஆகாதீர். செல்லும் வழி சரியில்லை, சீரழிவு நான் கண்டேன். அங்கிங்கு அச்சங்கள், மக்கள் பீதி அடங்கவில்லை. மக்கள் நிம்மதிதான் அளித்துவிட்டு என்ன வந்து என்ன பயன்? மயான அமைதி தரும் லட்சியமே தேவைதானா? லட்சியத்தை அடைவதற்கு குறுக்கு வழி தேவையில்லை. வெற்றி அடைந்தாலும் வெற்றி இல்லை. அந்த வெற்றியிலே நீதி இல்லை. அதனால் நிம்மதி இல்லை. தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்வி இல்லை. நீர் பூத்த நெருப்பு போல அடுத்த குறி பார்த்திருக்கும். மௌனத்தின் சப்தத்தில் விடைகள் கிடைக்க வேண்டும். தோல்விகளின் சரித்திரத்தில் வெற்றிப்படி உருவாகும். மனம் விட்டு பேச்சுவார்த்தை நயமாக வர வேண்டும். இனிதான வார்த்தைகளில் தோல்விகளும் சுகமாகும். தோல்விகளின் சுகங்களை சுவைக்க ஆரம்பித்தாலே பின்னாளில் நல்லவைகள் தீயவை தானே தெரிய வரும். நல்லவை தீயவை தானே தெரிந்துவிட்டால் தீர்க்கமாக எடுக்கும் முடிவுகளும் எளிதாக உருவாகும். இது நடைமுறையில் சாத்தியமா? கலிகாலம் இடம் தருமா? நல்லதுதான் நடந்திடவே எப்போதும் காத்திருப்போம். எல்லோரும் காத்திருப்போம். பிறர் கண்ணீரை கண்டு மனம் வாடும் கூட்டம் ஆகிடுவோம். சொல்லாமல் ஓடிவிடும் சொந்தங்கள் தானாக தேடி வரும். என்ன சொன்னாலும் இவர்கள் கேட்கவா போகிறார்கள் என்று எவர் சொன்னாலும் நான் இங்கு கேட்க மாட்டேன். கேட்பார்கள். யதார்த்தத்தை இவர்கள் புரிவார்கள் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. இவர்கள் சிந்தனைகள் சமுதாயம் சிறக்கத்தான் கேட்பார்கள். சொல்லிவிட்டு போக வந்த வழிபோக்கன் நான் அல்ல. அன்பு உதயத்தோடு உங்களோடு உறவாட வந்தவன் நான். என்னை ஏற இறங்க பார்க்காதீர்கள். நிறை குறைகள் எனக்கும் உண்டு. சராசரி மனிதன் நான். உங்களைப் போன்ற ஞான சிந்தனை எனக்கில்லை. நான் வாழ்க்கையிலே பட்ட அடிகளில் பாடம் கற்றுக்கொண்டவன். நீங்களோ சிந்தனைகளையே சிந்திக்க வைப்பவர்கள். உங்கள் அறிவாற்றலை கண்டு எனக்கு பொறாமையாக இருக்கிறது.
உங்கள் செயல் வடிவம் கண்டு எனக்கு பயமாக இருக்கிறது. பயம் தருபவை எதுவும் மனிதன் குதூகூலமடைய பயன் தராது. அனைவருக்கும் பலன் தருபவையாக மட்டுமே உங்கள் அறிவாற்றல் பயன்படட்டும். பட்டு தெரிந்தவர்கள் நீங்கள், உங்களுக்கு பாடம் நீங்கள்தான். சுட்டுப்பட்டவர்கள் நீங்கள், சமுதாயம் சிறக்க வாருங்கள். சொல்லின் வெம்மையால் நானும் வெதும்பி போனவன்தான். வார்த்தைகளின் கீறலால் நானும் உறைந்து போனவன்தான். என் மனக்காயங்களுக்கு நானே மருந்து போட்டு கொண்டவன் நான். உங்கள் மனத்தாங்களுக்கு வடிகாலும் நீங்களேதான். உங்களுக்கு புத்தி சொல்ல வந்தவன் நான் அல்ல. அன்பை விதைத்து அறுவடை செய்ய வந்தவன் நான். போராடும் குணம் இருப்பது எல்லோரின் லட்சியத்திற்கும் அடிப்படைதான். லட்சியத்தை தூரத்தள்ளும் போராட்டம்தான் தேவையில்லை. லட்சியம் சிகரத்தில் வைத்து போற்றத்தக்கதுதான். ஆனால் அது அச்சத்தை வரவழைத்து விடக்கூடாது. லட்சியம் சிதைவுபடுதல் கூடாது என்கிறேன். அதனால்தான் என்றும் பாதை தவறிடல் ஆகாது என்கிறேன். லட்சியம் உள்ள போராட்டம் என்றும் சிகரத்தை தொட்டே தீரும். அது தர்மத்தின் போராட்டமாக மட்டுமே நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். தர்மத்தின் போராட்டத்தில் தோல்வியிலும் ஒரு சுகம் உண்டு. அதர்மத்தின் வழியின் போராட்டத்தில் வெற்றியிலும் நிம்மதியில்லை. போராட்டம் நாளைய சமுதாயம் நலமாக மட்டுமல்ல, இன்றைய சமுதாயமும் நலமாக கூடத்தான். நாளை நாமும் நலமாக வாழத்தான். அழுதவர்கள் சிரிக்க வேண்டும், சிரித்தே ஆக வேண்டும். அப்போதுதான் தர்மத்தின் மீது நம்பிக்கை பிறக்கும். அழுதவரின் கண்ணீரில் கூட ஒரு நியாயம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் சிரிப்பில் கூட ஒரு அர்த்தம் இருக்கும். நம்பிக்கையே இல்லாத வாழ்க்கை ஒரு சலனமில்லாத இதயம். நம்பிக்கையுள்ள வாழ்க்கை என்பது பிடிப்புள்ள வாழ்க்கையாகும். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான், போராடுவதற்கல்ல. போராட்டமே வாழ்க்கை என்றால் மிஞ்சுவது வெறுமைதான். வெறுமை தராத போராட்டம் வன்முறையை தவிர்க்கும். வன்முறை தரும் போராட்டம் லட்சியத்தை சிதைக்கும். லட்சியவாதிகளின் தொலைநோக்கு பார்வைகள் நியாயமானவைகள். நியாயங்கள் என்றும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. தோற்கின்ற நியாயங்களின் பாதையில் நியாயம் இருக்க வேண்டும். நியாயங்களில் நியாயம் இருந்தால் மட்டுமே வெற்றி பாதைக்கு பெருமை. வெற்றி பாதை கொண்ட எதுவும் நியாயம்தான் வைத்திருக்கும் என்பதல்ல. அநீதியை மட்டுமே தோல்வி பாதைகள் வைத்திருக்கும் என்பதும் அல்ல. நியாயம் கொண்டு தோல்வி பாதை தொட்ட வரலாறுகளும் உண்டு. அநியாயம் கொண்டு வெற்றி பாதை தொட்ட கதைகளும் உண்டு. நியாயம் இல்லாத நியாயம் காட்டும் நிலைமைகள் வருகிறார்கள். இது கலிகாலம் காட்டும் பாடம். இது அதர்மத்தின் வரவாகும். இது கலிகாலம் சொல்லும் பாடம். தர்மம் தலைகுனிந்து நிற்கும். விதியும் கூட உடனிருந்து கலிகாலம் பக்கம் செல்லும். நல்லவர் பக்கம் மட்டும் நெருங்க தயங்கி நிற்கும் நன்மை. தீயவை கண்டு நல்லவை ஒதுங்கும் கொடுமை கண்முன் தோன்றும். தர்மம் என்று ஒன்று உண்டு. அது அன்றும் இன்றும் என்றும் உண்டு. அது அழுத கண்ணீர் கூறிய வாளை ஒக்கும் கடமை செய்யும். தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டனை பெற்றே தீருவர். இந்த தர்மத்தை நினைத்து சத்திய வாழ்க்கை வாழ்வதில் நமது கடமை. யார் மேல் தவறு என்ற ஆராய்ச்சி நம்மீதே பழிகள் திரும்பிவிடும் என்ற நிலையில் சத்தியம் வாழ தர்மம் இங்கே வழி செய்யும். கலிகாலம் என்றால் என்ன? இதுவா இன்று இக்காலம்? எல்லாம் நானே எனக்குள் அடங்கும் என்னும் தன்மை தானா? நல்லவை என்றால் என்ன என்பதை மறந்து நிற்கும் காலம். தீவினை செய்தே இன்றும் தர்மம் மறந்து செல்லும் காலம். நல்லவர் கெட்டவர் என்று இல்லை, எல்லாம் ஒன்றாய் பார்க்கும். நல்லவை தீயவை எல்லாம் தனக்குள் அடக்கி வைக்கும். தவறுகள் சிரிக்கும், தர்மங்கள் அளிக்கும், பாவங்கள் பார்க்காது. அடுத்தவர் சிரிக்க தடைகள் போடும், நியாயங்கள் தொற்றுவிடும். யாருக்கு ஆதரவு என்று இங்கு யாருக்கும் தெரியாது. யாருக்கு ஆதரவு இல்லை என்றும் யாருக்கும் தெரியாது. அந்தந்த நேரம் பார்க்கும், தீர்ப்புக்கு ஆளை பார்க்கும். என்ன நியாயம் அது? இரு புறமும் முகம் இருக்கும். மதில் மேல் பூனையாக நியாயம் தர காத்திருக்கும். சந்தர்ப்ப நியாயம் என்று பெயரை இது சூட்டிக்கொள்ளும். இது ஆடுகின்ற ஆட்டம். கலிகாலம் கூட தோற்றுவிடும். படுகொலியில் வீழ்த்திவிடும், பாதாளம் தள்ளிவிடும். உண்மையை மறந்துவிடும், நீதியை அழித்துவிடும். மனிதன் மனிதத்தன்மை என்னவென்று கேட்டுவிடும். நியாயங்கள் யார் பக்கம் சாய்வதென்று தனக்கே தெரியாது. தலை சாய்த்து வைக்கின்ற நியாயம் அது என் செய்வோம். நல்ல மனிதரை பலவீனப்படுத்துகிற நியாயங்கள், கெட்ட மனிதரை பலப்படுத்துகிற நியாயங்கள், ஊரையும் உலகையும் அலைகழிக்கும் நியாயங்கள், அது யாராலும் வெல்ல முடியாத சந்தர்ப்ப நியாயங்கள். விடுகதையாகி நிற்கும் நியாயங்களே வாருங்கள். விடை தெரியாது முடித்து நிற்கும் நியாயங்களே வாருங்கள். விடை சொல்ல மறுக்கின்ற நியாயங்களே வாருங்கள். விடையையே விரும்பாமல் ஏன் தான் இருக்கிறீர்கள்? வெளிச்சங்கள் பரவி கிடக்கும் நியாயங்களும் இங்கு உண்டு. இருள்தான் மண்டி கிடக்கும் நியாயங்களும் இங்கு உண்டு. வெளிச்சமும் இருளும் கலந்திருக்கும் நியாயங்கள் இங்கு உண்டு.
சமுதாய தீர்வுகள் உருவாக எப்போது நியாயம் வரும்? தயங்கி நிற்கும் நியாயங்கள் தீர்வுகள் தந்துவிடாது. மறந்து நிற்கும் நியாயங்கள் என்றும் முழுமை பெறாது. கலங்கி நிற்கும் நியாயங்கள் சிந்தனை உறங்க விடாது. மறந்து நிற்கும் நியாயங்கள் எப்போது நன்மை தரும். இது பார்ப்பில் வாழ்வதுதான் மனிதரின் நம்பிக்கை. நம்பிக்கை சிறகடித்தால் தினம் தினம் புது வாழ்க்கை. உணர்வு பகிர்வுடன் எம். சுபாஷ் பாபு.